என்னுடைய ஒய்ஃப் நானும் திருமணமாகி 7 வருஷம். டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த மாதம் போகாத டாக்டர் கிடையாது, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்காத விசுவாசி கிடையாது. யார் யாரெல்லாம் எங்கெங்கே போக சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கும் போய் ஒரு பிள்ளைக்காக நாங்கள் ஏங்கின நாட்கள் உண்டு. அப்போ கடைசியாக ஒரு டாக்டர், ரொம்ப அருமையான அன்பான ஒரு அம்மா, அந்த அம்மா எங்களை ரொம்ப அன்பாக விசாரிச்சு எங்களை ரொம்ப பராமரித்தாங்க, ரொம்ப என்ன மதிச்சாங்க, பாஸ்டர்னு சொல்லி ரொம்ப மதிச்சு. இத்தனைக்கும் அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலியில் வந்தவங்க. ஆனால் என் மேலே அவ்வளோ ஒரு பிரியம், ஒரு பாசம். ஏன்னா போகும்போதெல்லாம் எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னுவாங்க, ரொம்ப கௌரவிச்சாங்க. இப்போ அந்த மாதம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, பிரதர் வெரி சாரி, இந்த மாதம் வாய்ப்பே இல்லை பிரதர், நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிதான் சொல்லி அனுப்புனாங்க. அந்த மாதம் நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை கேட்டு ரொம்ப மனம் உடைஞ்சு 2 பேரும் கண்ணீரோடு தான் வீட்டுக்கு வந்தோம். ஆனால் அதிசயம் என்னன்னா, அந்த மாதத்துல தான் என் பிள்ளை கருத்தரித்தான். சேம் மந்த். அந்த திரும்ப போய் ரிப்போர்ட்ஸை காட்டும் போது அவங்களால பார்த்துட்டு, இது என்ன பிரதர், இது வாய்ப்பே இல்லை பிரதர், வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அது ஒரு வார்த்தை நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஞாபகம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். நாங்கள் அந்த நல்ல செய்தியை அப்பா அம்மாட்ட சொல்றதுக்காக நாங்கள் அப்படி நடந்து வர்றோம், சர்ச்சுக்குள்ளே நடந்து. ஒரு சகோதரன் எங்களுக்கு எதிராக ஒரு விசுவாசி அப்போ இருந்தார், அவர் காலமாயிட்டார். அவர் அந்த விசுவாசி எங்களுக்கு நேராக நடந்து வரும்போது அவர் எங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் மட்டும் போயிட்டார். அதுக்கப்புறமா அடுத்த நாள் என்னை பார்க்கும்போது சொன்னார், பாஸ்டர் என்னன்னு தெரில, இன்னைக்கு காலையில் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. நாங்கள் அப்படி கடந்து போகும்போது ஒரு அதிசயம் கடந்து போகிறது என்று கர்த்தர் என்கிட்ட பேசினார் பாஸ்டர், என்னன்னு தெரிலன்னாரு. நாங்கள் அவர்கிட்ட உடனே சொல்லலை, கர்த்தர் அதிசயம் செஞ்சிருக்கிறார் நாங்கள் சொல்லலை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, ஒரு அதிசயம் கடந்து போகிறதுன்னு கர்த்தர் என்கிட்ட பேசினார் பாஸ்டர். எவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். அந்த மாதம் என் ஒய்ஃப்க்கு எக்கே இல்லைன்னு சொன்னாங்க. நோ எக்கே இல்லை, இந்த மாதம் விட்டுருங்க, பார்த்துக்கலாம் அப்புறமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிறவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உங்களுக்கு செய்வார், கவலைப்படாதீங்க. நீங்கள் அதிசயங்களை காண்பீங்க. நீங்க ஒருவேளை உங்க லைஃப் எந்த பகுதி எனக்கு தெரியல, அது படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உங்க வியாபாரமா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், வறண்டு போயிருக்கு பாஸ்டர், வனாந்திரம், எதை போட்டாலும் வளராது, தண்ணியே வராது. கர்த்தர் சொல்றார், அதிசயமானவர் நான், அதே வனாந்திரத்தில் ஆறுகளை வரப்பண்ணுவேன், அதே வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன், அதே வனாந்திரத்தை செழிப்பான ஒரு பூமியா நான் மாற்றுவேன். நான் பல வண்ணமான வகையான மரங்களை அங்கதான் நடுவேன், அதனுடைய கனிகளை நீ புசிப்பாய். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. விசுவாசிக்கிறீங்களா?